பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு அநேகர் தேவனை ஆராதிக்கிறோம், தேவ சபைக்கு செல்லுகிறோம், தேவனோடு கூட நாம் ஒன்றித்து காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலையற்றவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனை இறுகமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில நாம் அவளை நடத்தாதபடிக்கு அவர்கள் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்வதற்கு விட்டு விடுகிறோம். ஆனால் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க, 8ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வத்தில் வாசமாக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பாருங்க, நானும் என் பிள்ளைகளும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போவதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன் பிள்ளை என்னாச்சு? உன் பிள்ளையை எங்கே விட்டிருக்கிறாய்? உன் பிள்ளையை தேடுகிறாயா? உன் பிள்ளையை கண்டிக்கிறாயா என்பதை குறித்து நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் ஏசாயா சொல்லுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க, சீயோன் பர்வத்தில் வாசமாக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் இஸ்ரவேலில் அடையாளங்களா இருக்கிறோம், அற்புதங்களா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நம்ம சாட்சி ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் தான் மிக மிக முக்கியமானவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் தன்னுடைய பிள்ளைகள் பிரசங்கிக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள், தன்னுடைய பிள்ளைகள் பாடுகிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள், தன்னுடைய பிள்ளைகள் இசைக்கருவி வாசிப்பை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். நல்லது. ஆனால் அவர் சரியான ரட்சிப்பின் பாதையை நடத்துவதற்கு பெற்றோர் தான் மிக உதவிகரமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் அருமையான தேவ பிள்ளையை, நீங்கள் மாத்திரம் சபைக்கு போவதில் பிரயோஜனம் கிடையாது. உடைய பிள்ளைகளை வழிநடத்தி அவனை சபைக்கு நீங்க கொண்டு வரும்போது பாருங்க, அது ஒரு பெரிய சாட்சியா இருக்கும். ஏனென்றால் நாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளுமாக சேர்ந்து அவர் நிலையில நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளை சரியான வழியில நடத்த வேண்டும் என்று சொல்லி நீதிமொழி புத்தகத்தில் நிறைய வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவன் நடத்த வேண்டிய வழியில் அவன் நடத்து என்று சொல்றார். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து என்று சொல்லுகிறார். நாம் அப்படி நடத்த தவறி விடுவோம் என்று சொன்னால் நாம் குற்றமுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஏசாயா கம்பீரமாய் சொல்வது போல நீங்கள் நானும் சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையான காலவேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. அப்பா, பெற்றோராகிய நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலையற்று இருக்கிறோம். ஆண்டவரே, ஐயாவுடைய பிள்ளைகள் எங்கு போனாலும் வந்தாலும் அவளை குறித்து நான் கேள்வி கேட்பதே கிடையாது. என்னுடைய ஆத்மாவை குறித்து எங்களுக்கு பாரம் இல்லாமல் காணப்படுகிறது. ஆண்டவரே, அநேக பெற்றோர் அப்படிப்பட்ட நிலையில் தான் காணப்படுகிறார்கள். ஆண்டவரே, அதை தவிர்த்து கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை கர்த்தாவை ஸ்தோத்திரம் சார்ந்து உடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்துல கொண்டு வந்து நிறுத்தர்களாய் ஒவ்வொரு பெற்றோரையும் மாற்றமடிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை நீரை ரட்சித்து ஆஸ்வதிப்பிறாக ராஜா. பிள்ளைகளை ரட்சிப்பிறாக. பாவ காரியங்களை ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ரட்சித்து கொண்டு வந்து சபையில இணைக்க பெற்றோர் அதுக்கு உதவிகரமாய் செயல்பட உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிற ஏசாயாவை போல நானும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வத்தில் வாசமாக்கிற சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளமாக இருக்கிறோம் என்று சொன்னாரு. அந்த வார்த்தை இவ்வளவு சொல்ல உதவி செய்ய ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதா. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.